ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருந்து வந்து நம்ம இன்றைக்கி எப்படி வந்து அந்த ஃபார்மை நிரப்பணும், அதாவது நான் வந்து இதில் ஈப்பு ஓட்டுநருக்கு மட்டும் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு வந்து நான் நிரப்பி காட்டுறேன். அதை வச்சுட்டு இனி அடுத்தடுத்த வந்து அலுவலக உதவியாளர், டிரைவர், அப்புறமா வந்து இருக்கிற எல்லா வேலைக்கும் வந்து எப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து அப்ளை பண்ணுறனால இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட லைசன்ஸ் வந்து 5 வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படின்னா நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லைனா வந்து அப்ளை பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஒன்று வந்து என்னதுன்னா, நம்மளோட அப்ளை பண்ண முன்னாடி என்ன பார்க்கணுன்னா, உங்களோட யூனியனில் இதுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லாமல் நம்ம வந்து போட்டோன்னா வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதில் வந்து இந்த இது இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூனியனுக்கு இந்த ஒர்க் வந்து இருக்காங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி இது பண்ணணும்னா, நம்ம டிஎன்ஆர்டின்னு கூகுள் குரோமில் போய் செலக்ட் பண்ண உடனே இந்த பேஜ்லாம் வரும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம செலக்ட் பண்ண உடனே வந்து நமக்கு இப்படி வரும். ஈப்பு ஓட்டுநருக்கானது, பதிவரை எழுத்தாளருக்காக, அப்படி ஒவ்வொரு எந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அந்த 4 வேலை இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு டெமோ வீடியோ மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை பேஜை ஓப்பன் பண்ணியாச்சு. எதுக்காக அந்த பாருங்கள், டிரைவர், யூனியன் டிரைவர், அந்த ஈப்பு ஓட்டுநரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, ஊராட்சி ஒன்றிய அளவிலான ஈப்பு ஓட்டுநர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, வகுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறத வந்து இதில் போய் செலக்ட் பண்ணிக்கணும். ஜென்ரலுக்குனா ஜென்ரலு, எஸ்சினா எஸ்சி, பிசினா பிசி, எம்பிசினா அது வந்து ஜென்ரல். இப்போ நான் வந்து ஜென்ரல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாலினம், நீங்கள் என்னது மேல், ஃபீமேல், அது டிரான்ஜெண்டர்னால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தையும் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வட்டாரம், அதில் வந்து என்ன வட்டாரம்னா, இந்த சேரன்மா தேவிங்கிற ஒரே ஒரு திருநெல்வேலியில் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து விண்ணப்பதாரரின் தலைப்பெழுத்துக்கள், இனிஷியல், அதாவது தலைப்பெழுத்துக்கள்னால் வந்து என்னது, இனிஷியல், நம்மளோட இனிஷியலை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அப்போ நம்மளோட நேமை வந்து அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். உங்களோட நேம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட நேமை டைப் பண்ணிக்கணும். இதில் கொடுத்துருக்க ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே வந்து ஃபார்மை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி. அடுத்த தந்தை இல்லைனா பாதுகாவலர் இல்லை துணையின் பெயர், அதாவது ஒன்று அப்பா இல்லைனா வந்து பாதுகாவலர் இல்லைனா வந்து நம்ம ஹஸ்பண்டு, அவங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ அவங்களோட நேமையும் வந்து இதில் இனிஷியலோடு எழுதிக்கணும். எல்லாத்தையும் வந்து இப்படி நிரப்பணும். இதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னா, உங்களோட யூனியனுக்கு இந்த போஸ்டிங் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த இன சுழற்சி முறையில் யாருக்கு போட்டிருக்குங்கிறத பாருங்கள். நம்ம இப்போது அங்கே வந்து எஸ்சிக்கு தான் போட்டிருக்குன்னா நம்ம போய் அங்கே ஜென்ரலுக்கோ இதுக்கோ வந்து அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதில், டிரைவிங்கில். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 இயர்ஸ் முன்னாடி உள்ள இதுக்கு தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கனால. இப்போ வந்து தந்தை இதில் பாதுகாவலர் பெயர் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கல்வி தகுதி, நம்ம என்ன கல்வி தகுதி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து அதையும் போய் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சா. அப்புறம் வந்து மதம், என்ன மதம்ங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஹிந்துவா, முஸ்லீமா அப்படிங்கிறத வந்து, கிறிஸ்டினாங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து உட்பிரிவின் பெயர், உங்களோட கேஸ்டில் நீங்கள் ஏதாவது உட்பிரிவு இருக்கும்ல அதோட பெயரை வந்து அதில் எழுதிக்கணும். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினரானா எஸ் நோன்னு கொடுத்துருக்காங்க, நோனா நோ போட்டிருக்கேன், எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. ஆதரவற்ற விதவை, இப்போ ஆதரவற்ற விதவைனா அதுலேயும் வந்து எஸ்னா எஸ் போட்டுக்கோங்க, நோனா நோ போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து குடும்ப அட்டை எண் கேட்டிருக்கு, உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அதையும் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பிறந்த தேதி கேட்டிருக்கு, உங்களுடைய பிறந்த நாளை வந்து கரெக்டாக வருஷம், நாள், மாதம்னு அதையும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க.
அடுத்ததாக வந்து யுவர் ஏஜ் இஸ் மோர் தேன் 32 இயர்ஸ் அசன் ஹென்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். இப்படியே வந்துடும். நீங்கள் வந்து போடுறத வச்சு உங்களோட ஏஜ் வந்து இத்தனை வயசுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும்னு இருக்கும். அந்த வயசுக்குள்ளே தான் வந்து நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா இப்படி வந்துடும், அப்ளை பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அதையும் வந்து நீங்கள் கரெக்டான ஏஜ் போட்டுக்கோங்க. சொந்த மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அது தூத்துக்குடி. அதாவது நம்ம வேறு மாவட்டத்தில் இருப்போம், நம்ம மாவட்டம் என்னங்கிறத வந்து அதில் குறிச்சிக்கணும். அப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. உங்களோட மொபைல் நம்பரையும் வந்து அதில் குறிச்சிக்கோங்க. அடுத்த மின்னஞ்சல் முகவரி இருந்தால் எஸ்னா எஸ், நோனா நோ. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து பொறுமையாக கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான நோட்டிஃபிகேஷன் இனி வரப்போகுது, நம்ம கால் லெட்டர் எல்லாமே வந்து வரும். இதை வந்து நீங்கள் கொடுத்தாச்சு. அடுத்தது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா? ஆம்னா ஆம்னு கொடுங்க, நோ இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. தொடர்பு முகவரி கரெக்டாக உங்களோட அட்ரஸ் வந்து டோர் நம்பர், எந்த பில்டிங் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கரெக்டாக பொறுமையாக வந்து டோர் நம்பரோ இல்லை ஃப்ளாட் நம்பர்னால் அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்தது அப்பார்ட்மெண்ட் இல்லை நேம், பில்டிங் நேம் வந்து அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸ்ட்ரீட் என்ன ஸ்ட்ரீட்டோ அதை கொடுத்துருங்க. நம்ம அட்ரஸை கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு மேற்கொண்டு வரக்கூடிய நமக்கு கால் லெட்டர் எல்லாமே வந்து சரியான முகவரிக்கு நமக்கு வரும். அதனால் அட்ரஸையும் வந்து தெளிவாக நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து அஞ்சல் குறியீடு கேட்டிருக்கு. பின்கோடோட நம்ம அட்ரஸை வந்து தெளிவாக வந்து நம்ம எழுதிக்கணும். கரெக்டாக வந்து அப்போ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பின்கோடை வந்து டைப் பண்ணுறோம், உங்கள் மாவட்டத்துக்கான பின்கோடு. இப்போது ஓட்டுநர் உரிமம் என்ன? ஓட்டுநர் உரிமம், உங்களோட ஓட்டுநர் உரிமத்தோட எண் எழுதிக்கோங்க. ஓட்டுநர் உரிமம், ஏன்னா இது வந்து ஈர்ப்பு டிரைவருக்காகனால ஓட்டுநர் உரிமத்தோட எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது வேணும். அந்த நம்பரையும் வந்து நீங்கள் கரெக்டாக குறித்து எழுதிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. ஓட்டுநர் உரிமம் எண் இப்போ எழுதணுன்னா ஓட்டுநர் உரிமம் பெற்ற, கரெக்டானது போடலைன்னா இப்படி தான் இன்வேலிடுன்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான உங்களோட ஓட்டுநர் உரிமம் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக வந்து போட்டுருங்க. ஓட்டுநர் உரிமம் பெற்ற நாள், டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ். இது எதுக்கு கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ எடுத்திருந்தோன்னா நம்மளால் வந்து இது பண்ணியிருக்க முடியாதுங்கிற ரீசனுக்காக தான் வந்து இது வந்து கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் 5 வருஷம் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணவங்க தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால தான் வந்து ரீசெண்டாக அந்த இஷ்யூ ஆன டேட் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, ஓட்டுநர் உரிமம் பெற்ற நாள்னு. அதையும் வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதையும் வந்து நம்ம அப்ளை பண்ண பிறகு முன் அனுபவம் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓட்டுறதில். அதனால் அதையும் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது வகுப்பு சான்றிதழ். வகுப்பு சான்றிதழில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து மினிமம் 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் 100 கேபிக்குள்ளே அக்செப்ட் பண்ணுறக்கூடிய ஜேபிஜே இல்லை ஜேபிஇஜி பிஎன்ஜிங்கிற ஃபைல் ஃபார்மெட்டில் வந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் அனுபவ சான்றிதழ் நகல், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்போம்ல, அதையுமே ஃபைல் சைஸ் வந்து 20 கேபியிலேருந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து 100 கேபிக்குள்ளே வந்து நம்ம அதையும் வந்து இது கூட அப்லோட் பண்ணணும். அடுத்தது ஓட்டுநர் உரிமத்தின் முன்புற மற்றும் பின்புற நகல், முன்னாடி பின்னாடி ரெண்டுமே வந்து இதே ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம். அடுத்ததாக வந்து விண்ணப்பதாரருடைய புகைப்படம், அதுவும் வந்து 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்தது வந்து நம்மளோட சிக்னேச்சர், இதுவும் வந்து 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம கொடுக்கணும்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நிரப்பி முடித்தோன்னா கீழே வந்து நமக்கு உறுதிமொழின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை மற்றும் பதவிக்கு விளம்பரப்படுத்த அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வாசித்து அதையும் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா 2வது ஸ்டெப் வந்து என்னதுன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கன்னா 3வதாக வந்து விண்ணப்ப கட்டணம் நம்ம வந்து பே பண்ணி விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்தின பிறகு 4வதாக வந்து நம்ம ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அடுத்த வீடியோவில் வந்து மிச்சம் இருக்கிற பதவிகளுக்கான இதை வந்து எப்படி நிரப்பணுங்கிறத வந்து கிளியராக நான் சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.